நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 367வது திருநாமம் மார்காய நமக. 1971ஆம் வருடம் அடியேனின் குருவான டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி பொறியியல் படிப்பு முடித்திருந்த சமயம் மத்திய அரசில் பொறியாளர் பதவிக்கான தேர்வு அப்போது நடைபெற்றது. அந்த தேர்வை எழுதிய கருணாகராச்சாரியார் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார். அப்போது பாரத தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வந்துவிட்டது. அதனால் தேர்வு முடிவுகள் அறிவிப்பதில் மேலும் காலதாமதம் ஏற்பட்டது. தேர்வு முடிவு வராமல் மத்திய அரசு வேலை கிடைப்பது தாமதம் ஆக குடும்பத்தின் வறுமை சூழல் மேலும் மோசமாகிக் கொண்டே போனது. இன்றைய சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாயில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய நேர்முக தேர்வுக்கு சென்றார் கருணாகராச்சாரியார். ஆனால் அவர் குடுமி வைத்துக்கொண்டு திருமண் அணிந்திருப்பதை காரணம் காட்டிய அந்த நிறுவனத்தினர் அவற்றை அகற்றிவிட்டு வந்தால் பணியில் சேர்த்து கொள்வதாக கூறினார். பெரியோர்களின் வழக்கத்தை மீறி பணியில் சேர்வதை விரும்பாமல் அங்கிருந்து புறப்பட்டார் கருணாகராச்சாரியார். சென்னைக்கு திரும்பும் வழியில் ஹைதராபாத்துக்கு அருகில் உள்ள சிலுக்கூர் வீசா பாலாஜி கோவிலுக்கு சென்றார் கருணாகராச்சாரியார். அப்போது அங்கே கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. வீசா பாலாஜி பெருமாளுக்கு முன்னே நின்ற கருணாகராச்சாரியார், இறைவா, எனது எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. என் தந்தையின் ஆணைப்படி குடுமியும் திருமண்ணும் தரித்தால் எனக்கு வேலை கிடைக்காதா? நீதான் எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி கதறி அழுது அப்படியே தரையில் அமர்ந்து விட்டார். அப்போது அவரை தேற்றிய அர்ச்சகர், பெருமாளுக்கு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அப்போதே ஒரு விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனையை செய்தார். அதன் பின் கோவிலிலேயே அமர்ந்து ஸ்ரீமத் பாகவத புராண பாராயணமும் செய்தார் கருணாகராச்சாரியார் சுவாமிகள். பாராயணம் முடிந்த பின் அர்ச்சகர், கருணாகரா, கவலைப்படாதே, அடியார்களால் பலவிதமான பலன்களுக்காக பெருமாள் நாடப்படுகிறார். அந்தந்த பலன்களை அவரவருக்கு தரவும் செய்கிறார். திரௌபதி புடவை கேட்டாள், கண்ணன் கொடுத்தான். பாண்டவர்கள் ராஜ்யம் கேட்டார்கள், கண்ணன் கொடுத்தான். விபீஷணன் கைங்கரியத்தை கேட்டான், ராமன் கொடுத்தான். காகாசுரன் உயிர் பிச்சை கேட்டான், ராமன் கொடுத்தான். பிரகல்லாதன் பக்தியை கேட்டான், நரசிம்மன் கொடுத்தான். இந்திரன் தேவலோக பதவியை கேட்டான், வாமனன் கொடுத்தான். நீயும் நாடினால் உனக்கு தேவையான வேலையை அவன் கொடுக்க மாட்டானா என்று சொல்லி தேற்றினார். அதனால் மனவலிமை பெற்ற கருணாகராச்சாரியார் மறுநாள் காலை ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்த ஒரு நேர்முக தேர்வுக்கு சென்றார். வீசா பாலாஜியின் அருளால் அங்கே அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. வேலை கிடைத்ததோடு மட்டுமன்றி ஹைதராபாத்திலேயே தங்கி மாலை வேளையில் வீசா பாலாஜி பெருமாளுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தையும் அப்பெருமாள் அருளிவிட்டார். இவை மட்டுமா? விரைவில் போர் முடிந்தது. நிலுவையில் இருந்த மத்திய அரசு பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளிவந்தன. அதே ஹைதராபாத்தில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் கருணாகராச்சாரியார் சுவாமிகளுக்கு மத்திய அரசு பொறியாளர் பணி கிடைத்தது. தொடர்ந்து பல ஆண்டுகள் ஹைதராபாத்தில் தங்கியிருந்து தனக்கு பேரருள் புரிந்த வீசா பாலாஜிக்கு பல கைங்கரியங்கள் செய்து வந்தார் கருணாகராச்சாரியார். இப்படி அடியார்கள் என்ன வரத்தை வேண்டி வந்தாலும் அவற்றை குறைவில்லாமல் அருளி விடுகிறார் திருமால். தாங்கள் வேண்டும் வரங்களை பெறுவதற்காக அடியார்களால் நாடப்படுவதால் திருமால் மார்கக என்று அழைக்கப்படுகிறார். மார்கக என்றால் நாடப்படுபவர். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 367வது திருநாமம். மார்காய நம என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நாடிய பொருள்கள் கைகூடும். நாராயண நாராயண.